ஹாய் காய்ஸ், நான் உங்கள் குருவன். நாம் முன்பு ஒரு ஜுட்டி வீடியோனூடாக இணைந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம் இந்த கடவுசூரிய சிங்கியாரியன் மற்றும் அவரது படைகள் மற்றும் கண்முட்டதருடைய அவருக்கு தனக்கு சொந்தமாக எடுத்துக்கொண்ட படைகள் மற்றும் இந்த ராமநாதபுர மன்னர் சேதுபதி அவர்களுடைய படை தற்பொழுது இந்த போருக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற வேளையிலேயே இந்த இந்த பொழுதிலே இந்த வேகமாக வருகின்ற படைகளில் இந்த எழுப்பப்பட்ட தூசியானது கனகசூரிய ஒரு சிறு துணிக்கை கனகசூரிய சிங்கியாரியனது கண்ணில் விழுந்து விடுகின்றது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் கண்ணை துடைக்க வேணும். ஆனால் அந்த வேகமாக வந்த அந்த தூசு காரணமாக குதிரை கொஞ்சம் குழம்ப தொடங்குகின்றது. ஏற்கனவே முன்னுக்கு நில்வடுது. அப்போ என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய குதிரையை கட்டியிருக்கிற அந்த கயிறு இருக்குத்தானே, அதை ஒரு கையால் பிடித்த வண்ணம் அவர் தனது கத்திரை முன்னோக்கி அசைத்தவுடன் இந்த படையின் கிளம்பி போவதாக சொன்னேன். பின்னுக்கு இருந்த அந்த காலால் படையில் இணைந்திருந்த அந்த புதிய குரல் கேட்கிறது. நிறுத்துக்கலண்டு அவனுக்கு விளங்கிட்டு இவருக்கு ஏதோ தூசுப்பட்டுன்னு சொல்லி என்று அவன் ஜால்ராஜ்யம் சேர்ந்தவன். அப்போ அந்த மன்னர்களை பற்றியே தெரிஞ்சு வச்சிருப்பார்கள். என்ன வரையிலே மன்னர் தயாராக இருப்பார், தனது படை தயாராக இருக்கும். இதுகள் தனது தகப்பன் பழி பேரன் பழி பாரு கேள்விப்பட்டு அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த படம் முன்னோக்கி போனது. இப்போ கராசூரியன் சிங்கியாரியன் முன்னோக்கி நகர உடனே இந்த புறப்பட நிறுத்தி விடுகிறார். இப்போ போர்க்களத்தில் இப்போ நிற்கிது படை. அப்போ இனி விளங்கிட்டு இந்த கண்ணுக்கு அடக்கிற இந்த சிறு துணிக்க வந்து சில இந்த இப்போ என்னது சின்ன ஒரு துணிக்கு எங்கேயா கூட கண்ணில் வந்து என்ன செய்யும் அரட்டத்துறை வாங்க எங்கேன்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கும். இப்போ சரியான கஷ்டம். அப்போ கண்ணால் இது தண்ணீர் கொட்டுற அளவுக்கு வந்துடும். அது சரி, போர்க்களத்துக்கு இறங்கியாச்சு, இனிமேல் பட்டுத்தான் பேர் லெவல் என்ன கண்ணு கரட்டி கொண்டிருக்கு. சரி, குதிரையை ஒரு மாதிரி சவாளிக்க வேணும். நீ பட்டு வேறு லெவலில் விழ வேணும், இல்லைடா கஷ்டம் என்ன போயிட்டு துணிக்க. இவன் தான் முன்னால் காட் பண்ணி கொண்டு போகிறான். அப்போ சரி, இனிமேல் பட்டு வேறு லெவலில் ரெண்டு பேக்கிற தூசு விழுந்த பிரச்சனையோடு அரசருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. கனகசூரிய சிங்கியாரியனும் ரெண்டு கத்தியும் எடுத்தாச்சு. வாரவன் எல்லாத்தையும் பட்டுத்தான். இவனுக்கு இனிமேல் சிறு மாசரு ஒன்றும் விடுற பிளானில் அவன் இல்லை. இப்போ கதையை சொல்ல வலிக்கிறான். அப்படி ஒரு கோபத்தில் இவன் இப்போ இருக்கிறான். சிவேரோன் பக்கத்தில் வந்தானே சிவனுக்கே வெட்டண்ட மாதிரி கோபமாக குதிரை அப்படியே தட்டி விடுறான். அதுக்கு அந்த குதிரைக்குரிய குமாண்டெலாம் அந்த அரசராக தெரியும். என்ன குமாண்டை கொடுத்தால் எப்படி அது இயங்கும்னு சொல்லி குதிரையை வேகமாக தட்டி விட்டோன்னே இவன் படையம் அப்படியே வேகமாக போக அதுக்கு அதில் கொஞ்சம் பேரை கண்முட்டது வரைக்கும் அப்படியே காட் பண்ண சொல்லி விட்டுடுறான். அவருக்கு வந்து இந்த போர் வந்து செஞ்சு வளர்க்கவில்லை. அப்போ அவருக்கு கவசம் இருந்தால் அப்போ அவருடைய கத்தி ஒரு வித்தியாசமான முறையில் செய்யப்பட்டிருந்தது. அரசருக்குரிய கத்தி அதாவது இந்த அந்த அந்த கைவிடி இருக்குத்தானே, அந்த உள்ளுக்குள்ளேயே இந்த விரலையும் அப்படியே வைக்கக்கூடியவை. அப்போ விரல் வந்து பாதுகாப்பாக இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பால் வந்து அந்த இடத்துல வெட்டுகின்ற பொழுது அந்த விரலுக்கு ஒரு பாதிப்பு வராது. அப்போ ஒரு துணி கொண்டு இருக்கும். அப்படி ஒரு முறையில் அமைக்கப்பட்ட கத்தியது. அப்போ அவற்ற இந்த உள்விரலும் அந்த அதுக்கெல்லாம் இருக்குது. இப்போ இதுக்கு இங்கே ஒரு இது மாதிரி இப்போ கத்தியும் அதுக்காக நிற்கிது. அப்போ இங்கே எவனா இந்த வாழான இங்கே வெட்டுற டைமில் வந்து அவருக்கு வந்து ஒரு வெட்டில் ஏற்படாமன்னோ அப்படி ஒரு கத்தி வந்து வச்சுக்கார். சரி, கனகசூரியன் சிங்கியாரி அவனுக்கு ஏற்கனவே கண்ணுக்கு இங்கே அரட்டி கொண்டிருக்குது. எப்படி வெளியில் எடுக்கிறன்னு தெரியாது. வந்தவனுக்கு எல்லாம் அதுக்கு நிற்கிறவனுக்கு தக்கண்டு அவனுக்கு தெரியுது எதிரிப்படைன்னு சொல்லி. ஏற்கனவே வந்து இந்த அரச உடுப்பெல்லாம் இப்போ அந்த அரச படையின் உடுப்புகள் இவை அணிஞ்சிருக்கிற அந்த மோதிரம் ரக்கம் இந்த கையில் கட்டியிருக்க அந்த பங்கிலும் செய்து காட்டியிருக்கிறது கழுத்தில் கட்டி
எல்லாம் படிவை கிளியராக பார்த்துட்டான். இது தண்டை விட ரைட், இதை விட்டவன் வந்தாலும் பட்டுட்டான். ஏற்கனவே சேதுவதியர் அவர் படை ஏற்கனவே தெரிஞ்ச அடிவை பின்னால் நிற்கும். அப்போ அந்த நிறங்களை தவிர்த்துக்கூடியதாக வந்தால் சடப்பட வெட்டு. இந்த இப்போ சொல்ல வலிக்கிட்டால் ஒரு பெரிய கிரைண்டர் இருக்குது தானே, ஒரு கிரைண்டர் இருக்க நிறைய விதையில் போட்டு சடப்பட பட்டனை போட்டு தட்டி விட்டாலும் இப்படி அந்த விதை வந்து ஒரு தண்ணியாக வருமோ அந்த மாதிரி வேறு லெவலில் போர் போய் கொண்டிருக்கு. கனசு சிங்க ஏரியானா மட்டும் இனி அந்த போர் படையை யோசிச்சு பாருங்கள். அவனை என்ன செய்வான், அவனும் போன வேறு லெவலில் சட்டப்பட இவனுக்கு ரத்தம் எல்லாம் இங்கே பின்னாடுது. உடம்பு ஃபுல்லாக ரத்தம், வெட்டில் உடம்பு கை கால் எல்லாம் உடுப்பு ஃபுல்லாக ரத்தம். சிவப்பாகவே ஆகிட்டான். அந்த போர்க்களத்தில் சிவப்பாக ஆகிட்டான். அவன்கிட்ட ஏரியாக்கில் சிவப்பு தவிர வேறு ஒரு கலர் தெரியாத மாதிரி மூக்கு தொண்டை அந்த போட்டிருக்கிற கொண்டு தொடக்கம் எல்லாம் சிவப்பு. வேறு லெவலில் வாழ்ந்து கொண்டு திரிகிறாங்க. புள்ளறத்தக்கரை அந்த வெட்டேன்னு அந்த கண்ணுக்கு அரட்டி போட்டுது. அது வெளியில் எடுக்க முடியாது. பக்கத்தில் தண்ணி இருக்கான எடுக்கிற அளவுக்கு இல்லையாண்டா போர் படையெல்லாம் கிட்டக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு பக்கத்தில் அந்த எண்ணிக்கையை குறைச்சால் மட்டும்தான் இவரால் தண்டை கண்ணை கழுவி அந்த அதுக்கு இருக்கிற அந்த போன துணிக்கையை வெளியால் எடுக்க முடியும். இதான் அங்கே இப்போ செய்ய வேண்டியது. இப்போ வேறு போர் வந்து இப்போ நிதான முறையில் இல்லாமல் இந்த துணிக்காலம் இப்போ நடக்குது. இந்த கண்ணுக்கு அவன துணிக்காலம் மட்டும்தான். என்ற கண் இரட்டி கொண்டிருக்க ஒருத்தனுக்கு கோபம் வர விதம் வந்து மிகவும் கூடுதலாக இருக்குது. எண்ணெய் போட்டு கண்ணுக்கு போட்டு அச்சி எண்ணப்படுத்து பொடியால் விருது இல்லை. அந்த இடத்துல அவன் காய்ச்சாலே இப்போ இருக்கிற பொடியில் அடித்து போடுவான். காதை பற்றி என்ன அடித்து போடுவார்கள். அப்போ இது வர இவன் வேறு அரசன் இதுக்கு வர கண்ணுக்கு வர சொல்லிட்டு எடுக்கிற விதமும் தெரியல. அப்போ இது வர அங்கே இங்கேன்னு சொல்லி லைட் இறங்கி கொண்டு இருக்குது. சரி, கண்ணீர் கொஞ்சம் வேற வேணும் ஒரு அந்த கண்ணுக்குள்ளால் இருக்குது. சரி, அப்பப்போ கண்ணை மூடிக்கொண்டு சடப்படாண்டு இந்த இப்போ ஃபோட்டோ எடுப்பேன். சப் 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 அந்த இப்போ பார்த்து ரைட். இப்போ இதில் நிற்கிற 2 வடை ரைட், அவனு இல்லை. இவன் வேறு ட்ரெஸ் கோட்டில் நிற்கிறான் பட்டு, அவ்வளோ தான். வேறு ஒரு கதையும் இல்லை அங்கே. ட்ரெஸ் கோட் வேறு பட்டு. எந்த டீமில் இருக்கிறான், அதாவது வந்து இப்போ என்னுடைய குழுவில் இருக்கிறான். சரி, ஓவன் எந்த குழுவில் இருக்கிறான். எந்த குழுவில் இவன் இல்லை பட்டு. வேறு கதை ஒன்றும் இல்லை. அப்படி இவன் போய் கொண்டிருக்கான். மொக்குத்தனமான வேகத்தில் போய் கொண்டிருக்கான். ஏற்கனவே அங்கே விட்டிய காலவே அந்த என்னது அந்த வேசு உனக்குலவன் பெரியண்டா குதிரை வேலில் இருக்க அழகர் இப்படின்னு சொல்லி பஞ்சிலையில் கடிச்சு போட்டு இந்த என்னது வெற்றிவேல் வீரவேல் இந்த முழக்கம் அவனுக்கு அங்கே ஞாபகம் வருது. சரி, நாங்கள் இது யாழ்ப்பாணம் சொல்கிறான். வேறு லெவல் இதையும் சொல்லி போட்டு வெட்டுன்னு சும்மா வேறு லெவல். இந்த பந்த படைத்துக்கு அவன் விட்டாக்கான ஓடி போவோம்னு சொல்லி இந்த சேது படம் கூட தேவையில்லாத அளவுக்கு இவன் மூக்குத்தனை வெட்டி கொண்டிருக்கான். அந்த கண்ணுக்கு அவனை துணிக்கல சட்டை விட்டுன்னு கிட்ட வரான். எல்லாம் சிவப்பு, அண்ணனுக்கு எல்லாம் சிவப்பு. ஃபுல்லாக இதுக்கு கிட்டக்கிற கை கத்தி எல்லாம் சிவப்பு. வெச்சுண்டு அவன்கிட்ட உடப்பு எல்லாம் சிவப்பு. ஏற்கனவே சொன்னேன் இதேமாரி சும்மா வேறு கனக சூரிய சிங்கியாரியன் தரிமேல் அழகர் என்னும் கனக சூரிய சிங்கியாரியன் ஆகிய நான் அப்படி இந்த போரில் அப்படியே உருகிட்டான். ஊர்ன வேகத்துக்கு அவனுக்கு என்ன செய்கிறன்னு தெரியல. வந்து போனெல்லாம் சதக் இவன் கிடக்கிற கத்தி இதெல்லாம் வச்சு போட்டு சரி அடுத்த இங்கே எல்லாம் கொண்டு வர அந்த ஈட்டி அவன் எல்லாம் சதையாண்டு இந்த டண்டாம் பொண்டடியை தடுப்பு சச்சு சுச்சு அப்படியே போகுது. அப்படி அம்புலாம் சச்சு அடுத்த ஈட்டி கிட்டக்கிற ஈட்டி எடுத்து சொறியாச்சு. அப்போ கண்முட்டை தவிர நோக்கி ஒருத்தன் பாரு ஒரு படை வீரன் இவனை போட்டு கண்முட்டை தவிர போட்டு தள்ளுவோம்னு சொல்லி. அப்போ இந்த காலால் படையில் போகிற ஒருத்தன்ட்டு ஆயுதம் ஒன்றும் இல்லை. இவர் கிட்டடிக்கிறார் அந்த போர் சூழலில் நிற்க. இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் அம்பு கிடந்தது. அதில் ஒரு அம்பு அப்படியே வில்லை தூக்கி அப்படியே எறிஞ்ச உடனே இவன் பிடிச்சிடுறான். இப்போ என்ன செய்யணும் வேறு அவனுக்கு தொண்டை குழிக்கில் வந்து அம்பை விட்டு வேறு ஒரு ஆப்ஷன் இல்லை. இல்லாட்டி அரசர் எடுத்துக்கு யார் கண்முட்டுதவர். இதான் இப்போ அவரை காப்பாற்றுற ஒரு வழி. அவன் பார்ப்பான். சரி, இப்போன்ட்ட கிடக்கிற ஆயுதம் பக்கத்தில் இந்த செத்து பண்ணோட பொடி கிடக்கு இங்கே ஆயுதம் கிடக்கு. சரி, இப்போ தொண்டை குழிக்கு அவனுக்கு இறக்க வேணும். சரி, ஏன்டா அவன் வேகமாக வந்து கொண்டிருக்கான். அங்கால இந்த எதிரிப்பட இவன் தொண்டை குழியை கரெக்டாக அடித்தவன தான் இந்த கண்முட்டதவர் தப்பு. அப்படி ஒரு நீலை புட்டுவான். சட்டி அம்பு போகிற லெவலில் இழுத்து போட்டு இந்த நான் நினைக்கிறேன் இந்த அம்பு வச்சு நல்ல பர்ஃபெக்டாக பழகிருக்கான் போல இருக்கு. புட்டுவான் தொண்டை குழி இறக்கி விட்டுறான். அதோட சரியவன் அப்போ கண்முட்டதவர் சரியாக குனிய இவனுக்கு கொண்டு சரி விட்டுறான். சரியாக குனிஞ்சு விடுக்க இவர் அப்படியே குதிரையோட அப்படியே சேர்ந்து அணைஞ்சோன்னு
இவன் விடுவான் அங்கே அம்பு சரி ஸ்போர்ட் பண்ணி அடிச்சிடுவானுக்குன்னா தொண்டை குளிக்க இறக்கி விடுவான் நம்ம ரைட் அவன் செத்து போகிறான் புரிய இனி சேது வைண்ட படையும் போகிற பேரில் வச்சு ஆட்டி 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 அது ஜானப்பட குதிரைப்பட கிடக்கிற படை எல்லாம் வந்துட்டு எல்லாம் மித்தி போட்டு நாசி 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 எல்லாம் அங்கே என்னது பிடிச்சிருந்த என்ன இந்த போகிற வர்ணிக்க வலிக்கிட்டால் என்னது ஒரு இடத்துல போட்டு என்னது சம்பலாக்கம் சலக் லக் 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 அந்த தட்டு இந்த தட்டுன்னு மட்டும்தான் கேட்குது போர் பட்டப்படன்ட்டு அம்படிச்சு ஒரு பக்கத்தில் அம்பு விட்டு கொண்டுருக்கான் ஒரு பக்கத்தை வீட்டு எறிஞ்சு கொண்டுருக்கான் ஒருத்தன் ஜானைக்கு சொல்லுறான் அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லி இவனை வந்த படைக்கு இவன் ஒருத்தன் சிவத்த ரத்தத்தோடு திரிகிறான் அதான் கிணசுரிய சிங்கியாரியன் இவனை கண்டோன்னு வந்த எதிரி படை இந்த குதிரை ஆற்றி இதெல்லாம் வெறுண்டு ஆளை விட்ட காணும் ரசம் ஐயோ இதுக்கு வந்து மாட்டு போட்டவன் இவனுக்கு அந்த இன்னும் அந்த கண்ணுக்கு போன அந்த துணிக்கு எடுவடையில் இப்போ இவன் என்ன செய்கிறான் பக்கத்தில் வாரம் போகிறோம் எல்லாம் போட்டு சடப்பட சடப்பட்டு ஆக அந்த கண் ஒருக்கா மின்னுது தண்டை வடை அப்போ இவனை வெட்டுறையில் தெனா தெரியாமல் வந்தாலும் போட்டு தான் கண்ணை துடைச்சி போட்டு வரேன் வேறு லெவலில் வெட்டி கொண்டு இருக்கான் அடுத்த இங்கே சேது வைன வடையும் சடப்பட இறங்கி வேறு லெவலில் வச்சு ஒன்று ஆட்டி பந்தத்துக்கு செம்மறியன் எங்கே ஊரில் வந்து எவன்ட ஊரை பிடிக்கிற ஆத்திதன்னு சொல்லி வேறு லெவலில் வெட்டு கொத்துண்டு சும்மா சுக்கண்டு போய் கொண்டிருக்கு இப்படி இந்த 50 பக்கத்தால் இழுத்து விடுறானுங்கள அது ஒரு குரூப் போய் கொண்டிருக்கு இஞ்சால அப்புறம் அங்கால பார்த்தலா இப்போ இதுக்கு இந்த திருக்கோயிலுக்கு சப்போர்ட் பண்ணுற டீம்னு சொல்லி அதுக்கு வெந்நியர் படையாச்சி தகமுடிய ராவணி இவன் நின்ற பண்டாரங்கின்ற எல்லாம் அப்படியே எல்லாத்திர படையும் இறங்கிட்டுது அப்போ பண்டாரம் சும்மாவே அவனோட தனையினா வெட்டி விட்டுருவானுங்க இது வேறு சந்தர்ப்பம் கிடைச்சி ஒரு சிக்கிட்டான் சிங்கம்ட்டா விட்டுறானுல அவனை வச்சு வேறு லெவலில் அவனுக்கு ஒரு பக்கத்தால் போட்டு தெளிக்கணும் அடுத்தது இந்த என்னது இது இருக்கிற மிச்சப்படை இனி அவனுடைய முத்திரை ராவணி இவன் கிடக்கிற படையெல்லாம் வந்து குமிஞ்சிட்டுது வந்து இதுக்கு சொருகினா காணும்னு சொல்லி இவனுக்கு வந்தவனுக்கு அடியும் முழங்கா நுனியும் முழங்கா எங்கடா நிற்கிறவன்னு சொல்லி அப்படி அடி கிளச்சி ஓடினா என்று சொல்ல அளவுக்கு அடி நடக்குது இங்கே இவன் வந்தவனுக்கு இவனை செதுஞ்ச கண்முட்டதை வேற ஒரு பேய்க்குஞ்சோண்டு நிற்கிது பிடிச்சி அடிச்சு அடிப்போம் மிரிமிரியனை பிரிப்போம் அடுத்தது இங்கே கனசுகேசிங்க அடுத்த இன்னொரு பேய் நினைச்சு போட்டாங்க அவனுக்கு தெரிஞ்சு அந்த சேது படம் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு இறுக்கமான ஒரு படை இவனை டார்கெட் பண்ணி அடித்து மிரிச்சா சரி என்ன தான் மந்த பாடை இவனாலும் முட்டை வாடு இல்லை அவருக்கு அரசர் கண்முட்டது வரைக்கும் நடக்குது ஏன்னா முதல்வர்கள் ஒருத்தர் ஈட்டியால் எறிவம் வந்தவன் அவனை இவன் டக்குன்னு கனசுரிய சிங்கியாரியன் தண்டை என்னது வில்லியம்பையன் கொடுத்துறேன் இவனை போட்டு தள்ளி தொண்டை குளிக்கிறன்னு சொல்லி அவன் பட்டு நாளில் போட்டு விட்றான் அவனை யாரை இந்த கண்முட்டதை அடிக்க வந்தோன்னா போட்டு விட்றான் அப்போ இனி அவனும் ஏரோட அடி வரணும் சரி இஞ்சால மிச்ச படையில எல்லாம் நிற்கிது வச்சு சாத்துறான் ஐயோ ஓடுறான் இனி ரெண்டாவும் அடி விடும் அந்த முதல் நாள் கட்டன்ட்டு ரெண்டா நீங்கள் அடி வேண்டி முழுப்பேரை முடிப்போம்ன்ற அளவுக்கு இன்னும் அந்த கண்ணு கிடக்கிற தூசோடு படையில் இவன் அந்த அரசர் வேறு தண்ணி குடிக்கிறன்னு சொல்லி வச்சுருப்பாங்க தங்கட குதிரையோடைய பக்கத்தில் வச்சுருப்பாங்க அது எடுக்கிறதுக்கு டைம் வேற இல்லைங்க அதை எடுத்தால் தான் கொஞ்சமாவது அந்த கண்ணை கழுவி அந்த துடிக்க வெளியால் எடுக்கலும் சரி குடிக்கிற கொண்டு போன தண்ணி கொஞ்சம் குறைவாக கிடைக்கல எல்லா பொருட்களும் வச்சுருப்பான ஒரு இதொண்டு என்னது இப்போ இதொன்று 10 நாளைக்கு பக்கத்தையே கிடக்கு தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லி அரசர் மாதிரி வச்சுருப்பாங்க அது அப்போ அதை திறந்து ஓட்டி நான் கண்ணை கழுவுன்னு சொல்லி எங்கள் கை ஃபுல்லாக ரத்த என்னத்தை கழுவுறோம் சரி வாழை அந்த கூரியில் வைக்கலாம் அப்போ அதையும் அதுக்குள்ளே வச்ச உடனே சரி தண்ணி எடுத்து சக்கரை அந்த கண்ணை வடிவாக கழுவி போட்டு இப்போ ஓரளவுக்கு அந்த அதுக்கு எடுக்கிற துணிக்க போனால் அப்புறம் இவனுக்கு ஓரளவு இந்த நின்று இனிமேல் நிதானம் போராடணும்னு சொல்லி அப்புறம் தன்னால் ஏழுமான போகிற இவன்ட்ட கனகசூரிய சிங்கேரியனு கொடுத்த விட குதிரை சார்பாடு என்னுடைய அவனும் மொக்குத்தனமாக கத்தி கீழே எல்லாம் வச்சு சட்டப்பட பேர் லெவலில் வந்தவனை காட்டி அவன் இனிமேல் குடித்த வாழண்டு என்ன வந்தவன் குடித்த வாழை கக்காமல் செத்து போகிறான் அப்படி வச்சு வச்சு வெளுக்கிறானுங்க இவன் எதிர்பார்த்தது ஒருத்தன் சிக்கிட்டான் இதை பிடிச்சிருவோம் பேக்குஞ்சுட்டு வச்சு வெளுண்டு யார் சேது வென்ற பட்டையும் வச்சு வாட்டுது அவன் போகிற ஜானை போகிற வச்சுருந்தான் போகிற லெவலில் அது போட்டு எல்லாத்தையும் போட்டு சப்பி ஆக்குது அதுக்கு எதை அதுக்கு அவனுக்கு தெரியுமோ அந்த ஜானைகளுக்கு தெரியுமோ இது எங்களுக்கு பின்னால் நிற்கிற பாடையன்றபடியால் இதெல்லாம் இந்த குரூப் பண்ணிட்டு அவர் விளங்கி வச்சு அந்த ஜானை அதை தவிர மிச்சவனா சிக்கினவனை பிடிச்சி ஆடி
அவனும் இப்போ ஜானையை போட்டு தள்ளணும் என்றால் ஜானை இந்த தொண்டை குழிக்க இறக்கணும் ஈட்டி அல்லது அம்பு போசாக இறக்கவும் அதுக்கு அம்பு போசாக இறக்குற கஷ்டம். இப்போ தொண்டை குழிக்கில் வந்து இந்த போர் வீரர் என்ன செய்வானுல்ல சில விட தங்களோட உயிரை காப்பாற்றணும் ஒரு தான் பிடிச்சி ஜான் இந்த தொண்டை இறக்கி விட்டுருவான் ஈட்டியை. இப்படியெல்லாம் இந்த போரெல்லாம் வேறு லெவலில் போய் கொண்டு இருக்குது. எங்கே ஒரு பக்கத்தால் கண்முட்டுது அதுக்கு போரும் பழக்கம் இல்லை. இது வர நடுவில் வந்து நிற்கிது. இங்கே கொஞ்சம் மிஞ்சி போனது கொஞ்சம் இந்த திருக்கோள் அரண்மனை நோக்கி ஓட வலிக்கிறார்கள். வீட்டு ஒரு எபிசோட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் குருவண்ணன். அந்த திருக்கோவலூர் அரண்மனை நடந்தது என்ன நடக்கப் போகுது என்பதை தான் அடுத்த வீடியோவினூடாக நாங்கள் இந்த காணொலியூடாக காண இருக்கிறோம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் குருவண்ணன்.